அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் முருகன் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறிகளை பத்தி நாம பார்க்க போறோம். சரி, எனக்கு முருகர் கடவுளை ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட என் முருகனை நான் வழிபட்டுட்டே இருக்கேன். ஆனா என் முருகன் என் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத அந்த ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கோம் இல்லையா? முருகனின் அருளை பெற வேண்டும்னு நாம பலவிதமான வழிபாடுகள் செஞ்சிருக்கோம். பல முருகன் கோவில்களும் போய் வழிபட்டு முருகனுடைய மந்திரங்களை தினமும் நம்ம சொல்லியிருப்போம். பலருக்கும் தினமும் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் பாராயணம் செய்யற வழக்கமும் இருக்கும். எல்லாமே பண்ணாலும் முருகனின் அருள் நமக்கு இருக்குதா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, முருகனை வழிபடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தானாகவே முகத்துல தெய்வீக கலை தோன்றும். மனதுல இனம் புரியாத மகிழ்ச்சி குடிகொள்ளும். எப்பவுமே மகிழ்ச்சி, அமைதியை உணர முடியும். இது தவிர முருகன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேற என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா விளங்குற முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டா உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வார். அவரை முழுவதுமாக நம்பி சரணடைந்து ஒரே ஒரு முறை முருகா என அழைத்தால் எப்போதும் நம்முடன் இருந்து நம்மை காப்பார். முருகனை நம்பி கந்த சஷ்டி கவசம் பாடலை ஒரு நாளில் 36 முறை படித்து வந்தால் எதிர்காலத்தில் நடக்க போவது கூட முன்கூட்டியே நாம் உணர முடியுமா? நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்கும்னு சொல்லப்படுது. கந்த சஷ்டி கவசம் படிக்கிறவங்களுக்கு முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். முருகன் அருள் இருப்பது உண்மையா? முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் நம்ம உடனேயே இருந்து காப்பார் அப்படின்னா அதை எப்படி நம்புறது? முருகன் நம்மள எப்படி தெரிஞ்சுக்குவாரு? முருகனின் அருள் நமக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்றைய காலகட்டத்துல இது போன்ற சந்தேகங்கள் அதிகமானவர்களுக்கு வர்றதுண்டு. முருகனை வழிபடுபவராக இருந்தாலும் கூடவே கடவுளின் அருள் நமக்கு இருக்குதா, கிடைக்குமா, நம்முடைய வேண்டுதல் கடவுளின் காதில் விழுமா அப்படின்ற சந்தேகங்களும் கூடவே இருக்கும். முருகனின் அருள் அனைவருக்குமே உண்டுங்க. ஆனா அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் கர்மா துணை செய்யணும். முருகன் நாம் நினைத்தால் உடனடியாக வருவார் அப்படின்றத சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நடந்ததுன்னா முருகன் நிச்சயமா உங்க கூட இருக்கிறார் அப்படின்றத நீங்க உறுதி செஞ்சுக்கலாம். முருகன் உடன் இருப்பதற்கான அறிகுறிகள்: விளக்கோட ஜோதி. நீங்க முருகப்பெருமானை வேண்டி விளக்கேற்றி வைத்து மனதார வழிபடும் போது அந்த விளக்கின் ஜோதி பிரகாசமாக சிறிது தூரத்திற்கு உயர்ந்து எரிஞ்சதுன்னா அந்த விளக்கின் ஜோதியில் முருகன் உங்கள் முன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி முக்கியமான வேண்டுதலை சொல்லி அது நிறைவேறணும்னு முருகன் கிட்ட முறையிட்டு கொண்டிருக்கும் போது தூரத்திற்கு உயர்ந்து இருந்ததுன்னா அந்த விளக்கோட ஜோதியில முருகன் உங்கள் முன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி முக்கியமான வேண்டுதலை நீங்க சொல்லி அது நிறைவேறணும்னு முருகன் கிட்ட முறையிட்டு கொண்டிருக்கும் போது எரியும் விளக்கின் ஜோதியிலிருந்து சத்தம் கேட்டுச்சுன்னா உங்க வேண்டுதலை முருகன் கேட்டு அதற்கு அவர் பதிலளிக்கிறார் அப்படின்னு அர்த்தமா. இரண்டாவது, பள்ளி சத்தம். பள்ளி சத்தமிடுவது அனைவருடைய வீடுகள்லயுமே சாதாரணமா நடக்கிறதானே அப்படின்னு நினைக்க தோணலாம். ஆனா எல்லாருடைய வீடுகள்லயுமே பள்ளி இருந்தாலும் அனைத்து நேரங்களிலும் அது சத்தமிடாது. அனைவரின் வீட்டிலும் பள்ளி சத்தமிடும் ஓசையை கேட்க முடியாது. எந்த வீட்டுல தெய்வ சக்தி இருக்கோ அந்த வீட்டுல மட்டும்தான் பள்ளி சத்தம் போடும். கெட்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்கிற வீட்டுல பள்ளிகளின் நடமாட்டமோ பள்ளி சத்தமிடுவதோ இருக்காது. நீங்க முருகன் கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கும் போது பள்ளி சத்தமிடுதுன்னா முருகன் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க முருகனை வேண்டிக்கிட்டு இருக்கும் போதோ மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதோ முருகன் படத்தில் வைத்திருக்கும் பூ விழுதுன்னா முருகன் அந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது சாதாரணமா காற்றில அசைந்து யதார்த்தமா நடந்திருக்கலாம். அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா காற்றேதும் அடிக்காம இருக்கிற இடத்துலயும் இது மாதிரி நடக்குதுன்னா அங்க முருகன் இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்ததா, சேவல் தேடி வருங்க. நீங்க சாலையில நடந்து போகும்போதோ அல்லது வீட்டுல இருக்கும் போது உங்களுக்கு முன்னாடி முருகனுடைய வாகனங்களான மயில், சேவல் இதெல்லாமே வந்துட்டு போச்சுன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே முருகன் இருக்கிறதா அர்த்தம். இந்த பறவைகளுக்கு முருகன் தெரியுமா? முருகன் நம்முடன் இருக்கிறார் அப்படின்னா இந்த பறவைகள் தானாக நம்மளை தேடி வந்து சிறிது நேரம் நம்முடைய பக்கத்துல இருந்துட்டு போகுமா. நமக்கு தொந்தரவு எதுவும் செய்யாம சாதாரணமா நம்ம பக்கத்திலேயே இருக்கும். அடுத்ததா, வேல் வரும். முருகனுடைய அருள் உங்களுக்கு உண்டு. முருகன் உங்கள் உடனேயே இருக்கிறார் அப்படின்னா உங்களோட கனவுல அடிக்கடி வேலும் மயிலும் வரும். இன்னும் சிலருக்கு முருகன் ஏதாவது ஒரு வடிவத்துல காட்சி தந்துட்டே இருப்பாரு. அதே மாதிரி ஏதாவது சோதனையான நேரம்னா நீங்க மனம் வருந்தி முருகனை நினைச்சீங்கன்னா அடுத்த வினாடி உங்களுடைய கண் எதிரில முருகனின் படம், வேல் இப்படின்னு முருகனுடன் தொடர்புடைய ஏதாவது உங்க கண்ணுல அடிக்கடி பட்டுச்சுன்னா முருகன் உங்க கூட தான் இருக்கிறார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, உதவிகள் தேடி வருங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது யாராவது ஒருத்தர் தானா வந்து நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவி செய்யறாங்க
நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நபரோட வடிவத்துல வரார் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா என்ன முருகா இப்படி எல்லாம் சோதனை வருதேன்னு நீங்க நினைச்ச உடனேயே உதவி தேடி வருது. உங்க பிரச்சனை மனக்குறை தீர்வதற்கான வழி கிடைக்குதுன்னா முருகனின் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கு. முருகன் உங்க பக்கத்துல இருந்து நீங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா வீட்டுல வாசனை. முருகர் உங்களோட இருக்கிறார் அப்படின்னா உங்க வீட்டுல உங்களை சுற்றி இதுவரைக்கும் நீங்கள் உணர்ந்திராத தெய்வத்தன்மை நிறைந்த விபூதி, சந்தனம், பன்னீர் வாசனை வீசுவதை உணர முடியும். வீட்டுல இல்லாம நீங்க வெளியிடத்திற்கு போனா கூட முருகனை மனதார நினைச்ச உடனே அந்த வாசனையை உங்களால உணர முடியுதுன்னா நிச்சயமா முருகன் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். என்ன சொந்தங்களே, முருகன் உங்களோட இருப்பதற்கான அறிகுறிகளை நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. முருகரை பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள். என்பது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. நன்றி, வணக்கம்.